காலையில ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒயிட் ஸ்மோக்கு உங்க வண்டியில வருதா அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க. நான் எடுத்திருக்க வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா VW Passat 2015 மாடல். இதுல கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ஸ்மோக்கு காலையில வருது, பிளஸ் வந்து கூலண்ட் வந்து வார்னிங் லைட் வந்து கன்சிஸ்டிங்கா எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடு போனதுக்கு அப்புறம் இது ஒரு 2 லிட்டர் டீசல் இன்ஜின் டைப் வந்து EA288 இன்ஜின். இந்த டைப் இன்ஜின்ல ஒயிட் ஸ்மோக் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா ஜென்ரலான பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு இந்த EGR கூலர் இருக்கு பாத்தீங்களா, இன்ஜினோட பேக் சைட்ல வரும். இந்த கூலர் வந்து லீக் ஆகும். அந்த ஹனி பீ மாதிரி சின்ன சின்ன டாட்டா இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள கூலண்ட் வந்து ட்ரிப் ஆயிடும். ட்ரிப் ஆச்சுன்னா அப்ப காலையில ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த தண்ணி இருக்கிறதுனால அந்த ஒயிட் ஸ்மோக்கு கம்ப்ளைண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி கேஸுக்கு இந்த EGR கூலர் தான் இந்த டைப் இன்ஜினுக்கு மாற்றி ஆகணும். புது EGR கூலர் ஆர்டர் போட்டிருக்கேன். இதுதான் புது EGR கூலர் ஃபார் 2 லிட்டரு EA288 இன்ஜினுக்கு. ஸோ இதோட விலை வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்ட் நம்பரும் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வண்டிக்கு புது EGR கூலர் மாட்டியாச்சு. மாட்டிட்டு எல்லாமே கம்ப்ளீட் பேராமீட்டர்ஸ் என்னெல்லாம் செக் பண்ணமோ செக் பண்ணி முடிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஐடியல் கண்டிஷனில் ஒரு 2 ஹவர்ஸ் ஓட விட்டு டெஸ்ட் டிரைவ் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு செக் பண்ணி பார்க்கும்போது கூலண்ட் லீக்கேஜஸ் எதுவுமே இல்லை, அந்த சிம்பிளும் வரல. மறுநாள் காலைல வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒயிட் ஸ்மோக் கம்ப்ளைண்ட் வரல. வண்டியை செக் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி உங்க வண்டியில செக் பண்ணி பாருங்க.